இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அவர் பேரு எல்லாருக்கும் தெரியுது. எம்மங்கிட்ட அதிகமாக துட்டு இருக்குது. நானும் அதை சொன்ன உடனே அவ்வளோ பெரிய பணக்காரன் எங்கள் நாட்டிலேயும் தான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் உலகத்தில் பெரிய பணக்காரன், அவன் பணம் சொத்து எவ்வளோ மதிப்புன்னு பார்த்தா திக்குன்னு இருந்துச்சு. 56 லட்சம் கோடி. ஏங்க 56 லட்சம் கோடிங்க ஒருத்தன் வச்சிருக்கிறாரு. வாழ்க்கையில் சிலவற்றை சாதித்தவர்கள் தங்கள் ரகசியங்களை சொல்லுகின்ற பொழுது அதை மெதுவான வார்த்தைகள் என்று நினைத்து கடந்து போகாதீர்கள். இன்றிலிருந்து 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய சிந்தனையாளர்களை கொண்டிருந்த சமூகம் நம் சமூகம். என்கிட்ட கேட்டாங்க ஒருத்தங்க, எங்க அப்போவே நினச்சிருக்கிறாங்கன்னா ஏன் அப்போ இருந்தவன்லாம் புத்திசாலி இல்லையா? உனக்கு தான் புதுசாக வந்துருச்சா புத்தி? உங்கள் தாத்தாவுக்கு அறிவு இல்லையா? உனக்கு மட்டும்தான் வந்துச்சா புதுசா? எனக்கு தெரிஞ்சு இந்த சமூகத்தை போல அறிவை அடகு வைத்த சமூகம் இதற்கு முன்னாலும் இல்லை, இதற்கு பின்னால் வரப்போகிறதா என்று எனக்கு தெரியாது. சுய அறிவோடு சுயம்போடு இருந்தவர்கள். அந்த எலன் மஸ்க் உட்கார்ந்து இருக்காருங்க. ஒரு இன்டர்வியூ. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, வெற்றியாளர்கள் இருக்காங்கல்ல, சாதனையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிப்பேன். ஏன்னா அத்தனை பேரும் உண்மை சொல்லிட மாட்டாங்க. சில பேர் பேரன்பின் பெருவாகத்தில் அப்படி சொல்லிவிடுவாங்க. அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். எலன் மாஸ்க் சொன்ன ஒரு பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள். இந்த சார் சொன்னார், 2 நாள் தான் வச்சுருந்தாராம் ஏதோ ரெசல்யூஷன். 31ஆம் தேதி நைட்டு வச்சுருந்துருக்காரா, 2ஆம் தேதி சாயந்தரம் முடிச்சுக்கிட்டார். சார் சொன்னார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை எப்படி நீங்கள் நிறுத்திக் கொள்வது, நிலைநிறுத்திக் கொள்வது, எதை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த இலக்கை அடைகிறீர்கள், அந்த ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொல்லிடுவோமா? தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் பிரம்மாண்டப்படுத்தி வஞ்சிக்கக்கூடிய வஞ்சக உலகத்தில் வெற்றிகளை அவ்வளவு எளிதாக சொல்லிவிடுவார்களா என்ன? பாம்பு கடிக்கு மருந்து சொல்கிற பாட்டிக்கு பாம்பு கடிச்சிருச்சு. சாவர பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன பாட்டி ஆச்சு, நீ பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்பு பாட்டி? கட்டுவிரி. மருந்து சொல்லு பாட்டி. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற உலகத்தில் பெரிய கேள்வி ஒன்று, உன் இலக்கை அடைவதற்கு உன்னை நீ எந்த அளவிற்கு உற்சாகப்படுத்திக் கொள்கிறாய்? அந்த ரகசியத்தை சொல். கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தன் கிளியரா கேட்குறான். டார்க் ப்ளூ பிளாக்கிஷா தெரியுது, ரெட் டை ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படி உட்காந்துருக்கான் எலன் மாஸ்க். நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க, இருக்கு. அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் தந்த பதிலை வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். முடிஞ்சால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கையில் எந்த இலக்கை வேண்டுமானாலும் அடையலாம். ஃபார்முலா தான். யாரையும் பார்த்து வியக்காதீங்க. அவங்க ஏன் அப்படி வளர்ந்துருக்காங்கங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா தான். ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்காக பிறந்திருந்தீங்கன்னா, அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். அவன் சொல்கிற பதில் தாங்க சூப்பர் பதில். உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதனை சொல்லுங்கள் என்றவுடன் அவர் சொன்னார், அந்த ஃபார்முலாவை சொல்லுங்கள். உடனே எலன் மாஸ்க் சொன்னார், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. தெளிவாக தானே கேட்குற? நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. அவர் அவ்வளோ ஃபோர்ஸாக சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. அந்த எனக்கு புரிஞ்சிருச்சு இல்லை, அதை நான் சொல்கிறேன். எனக்கு ஏன் புரிஞ்சுது? ஏன் சொல்லாத பக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் கவிஞருக்கு புரியுது? தொடர் வாசிப்பு. தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புரியும். இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதும் போயிடும். ஒரு 6 வயசு குழந்தை என்கிட்ட வந்து கேட்குது, கவிஞர் மேடம் நான் உங்கள் ரசிகர், ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? அந்த குழந்தைக்காக நான் கவலைப்படுகிறேன். ஏனென்றால் அந்த கையில் ஃபோன் வச்சுருக்கா.
என்ன மட்டுமா பாப்பா? இந்த கவலை எனக்கு வருகிறது, ஏனென்றால் நான் ஆசிரியை. எனக்கு வருகிறது ஏனென்றால் நான் தாய். எனக்கு வருகிறது ஏனென்றால் நான் இந்த 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 சமூகத்தில் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த குழந்தைக்காக நான் பயப்படுகிறேன். பாருங்க, நீங்கள் சொன்னது எனக்கு புரியவில்லைன்னு அவர் சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தாருங்க. அதாங்க அந்த ஆளு பதில் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய கோல் நீ ஃபிக்ஸ் பண்ணல, அந்த கோல் தானே உனக்கு மோட்டிவேஷன். அந்த கோல் அடையிறதுக்கு உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? இப்போ நான் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. மாபெரும் சபைதனில்ங்கிற ஒரு தலைப்பில் நான் பேசணுன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு எதுக்குங்க மோட்டிவேஷன்? சுல்தானா காலையிலேயே எந்திரி, இந்த புக்கெல்லாம் படி, புதுசு புதுசாக ஏதாவது சொல்லு அப்படின்னு யாராவது என்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? நான் தான் எந்திரிக்கணும். உங்களுக்கு இப்போவும் புரியலல்ல? புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் ஒரு ஜோக் சொன்னார். நான் சொன்னல, வாசிப்பு பழக்கம் இருந்தால் ஜோக்கு கூட சரியான திசையில் புரியும். திட்டு இருக்குல்ல, அது கூட சரியான திசையில் புரியும். பேசாத நாங்க என்னை பார்த்து கெமிஸ்ட்ரி டீச்சர், ஏன்னா நான் கிளாஸ்ல பேசிட்டு இருந்தேன். எங்க பேசணுமா அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்காரு அப்படின்னாங்க. உட்கார்ந்துட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், அங்க பேசுறத நிறுத்தினேன். சொற்கள் புரியணுமே. சொன்னார்ல, கொடுத்த ரத்தத்தை விட, ரத்தம் கொடுக்குறவங்க கிட்ட நான் காசு வாங்குறது இல்லையான்னு ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு ஜூஸ் போட்டு கொடுத்தானே சோடா கடைக்காரன், கந்தர்வன் எழுதினாரு. புரிஞ்சிருச்சு இல்லை எனக்கு? அது என்னங்கிறது புரிஞ்சிருச்சு இல்லை? பிரபஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. நான் ஏதோ ஒரு பாருங்க, கலாப்பிரியா அவனுடைய ஒரு கவிதையை கேட்டா அன்னைக்கு நான் நடுங்கி போனேங்க. புரியணுங்க, புரிஞ்சாலே லைஃப் சூப்பருங்க. புரியாம தாங்க எல்லா கஷ்டங்களும். நான் அப்படி நினைக்கவே இல்லையே. என்ன செய்யறது? கண்கள் இல்லாத தாய் பறவை தன் குஞ்சுகளின் வாசத்தை தொலைத்து விட்டு அந்த கூட்டை தேடி அலைவதை பார்க்கிறேன். அதன் கூடு எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த தாய்க்குருவிக்கு சொல்லக்கூடிய மொழி என்னிடத்தில் இல்லையே. நாங்கள் நடுங்கி போனங்க கலாப்பிரியா அவனுடைய இந்த வார்த்தையை பார்த்து. எனக்கு தெரியணுமே, அந்த மொழி தெரியணுமே, வழிபடுத்துறதுக்கான மொழி தெரியணுமே. அந்த பேச்சாளர் சொல்றார், ஜோக்கு தான். எனக்கு எலன் மாஸ்க் தந்த பதிலும் இந்த ஜோக்கையும் நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன், புரிஞ்சிருச்சு எனக்கு. பாருங்க எப்படின்னு. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிறாங்க ஒரு ஆஃபீஸில். ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷமாக 3 பேருடைய டிஃபன் பாக்ஸ்லேயும் ஒரே டிஃபன் தான் வருது. ஒருத்தனுக்கு இட்லி வருது, ஒருத்தனுக்கு தயிர் சாதம் வருது, ஒருத்தனுக்கு சப்பாத்தி வருது. 10 வருஷமாக சாப்பிட்டு 3 பேரும் முடிவு பண்ணாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிமார்களுக்கு ஒரு சிட்டு எழுதி வைப்போம்டா. 10 நாள் டிஃபன் மாற்றலன்னு வச்சுக்க, இதுங்களுக்கு எதுக்குடா சம்பாரிச்சு கொடுக்கறது, மேலேருந்து குறிச்சிடுவோம்டா, எழுதுடா சூசைட் நோட்டாங்க. எழுதிட்டான். 9 நாள் டப்பா திறந்துக்கிறாங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. 10வது நாள் நடுக்கத்தோடு திறந்தாங்க பாருங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. மானஸ்தனுங்க 3 பேரும். மேலே போனானுங்க, கடகடன்னு குதிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. 3 பேர் வீட்டிலேருந்தோ மனைவிமார் ஓடி வந்து அழுவுதுங்க. இட்லி அழுவுது. டைலாக் பாருங்க, ஐயையோ நீ செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா தோசை போட்டு தந்திருப்பேனே. தயிர் சாதம், ஐயோ நீங்களை நான் நம்பவே இல்லையே, நீங்கள் விழுந்துருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. இந்த சப்பாத்தி மட்டும் டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிது.
நர்ஸு சொல்லுது, செத்து போயிட்டாருமா, அழுதுரு. இல்லை, அவங்க 2 பேர் வீட்டில் ஒய்ஃப் தான் சமைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இந்த ஆள் தானே காலையில் எழுந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுவான். இந்த ஆள் ஏன் செத்தான்னு தெரியலையே. இப்போ எல்லன்மா சொன்னது புரியுதா? உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அடையாமல் நீங்கள் தோற்று போனதா டமாரம் அடிக்கும் பொழுது இந்த உலகம் உங்களுக்காக வந்து கண்ணீர் வடிக்கணுமா? உன் இலக்கை நீதான் அடைய வேண்டும். உன் இலக்கு என்பது உன் கையில் இருக்கிறது. நீ தான் கோல் செட் பண்றனா, யூ ஹாவ் டு வாக் த்ரூ. இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் சபை வசப்படும். நானே ஒரு சப்ஜெக்ட்டுங்க. என்னுடைய லைஃப்ல நான் ஒரு சப்ஜெக்ட். நான் கண்டுபிடிச்சேங்க. உங்களில் எல்லாருக்கும், அந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், முக்கியமாக 40-45 வயதில் இருந்தால் கூட பரவாயில்லை, நான் சொல்லுவதை உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சபை உங்களுக்கு வசப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கான வெற்றியை நீங்க சைன் பண்ணிட்டு போகணும்னா, உங்களுக்குள் ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை கண்டுபிடிங்க. உங்களுக்குள் ஒரு அக்கினி இருக்கு, அதை கண்டுபிடிங்க. எனக்கு தெரியல. யுகபாரதி சார் ஒற்றை நாணயம்னு அந்த பாட்டை எழுதும் பொழுது நடந்த சம்பவத்தை ரொம்ப ருசியா சொல்வார். அக்கினிங்க அதெல்லாம், நெருப்பு அதெல்லாம். அந்த அக்கினி இருக்கு இல்லையா, அந்த அக்கினியை எப்படி கண்டுபிடிப்பது பாருங்க. நான் மொத்தம் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட் லெவலில். என்னுடைய கூட படித்தவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த முகத்தை நான் வெளியில் சொன்னதில்லை. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். 180 பரிசுகள், என்னுடைய சர்டிஃபிகேட் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ். நான் வந்து என்னுடைய ஃபைனல் இயரில் இந்தியாவினுடைய 26 ஜனவரி ராஜ்பாத்தில் அந்த ரிப்பப்ளிக் டே பரேடில் ஹோல் இண்டியன் பெட்டாலியனுக்கு புதுசாங்க, அப்போ தாங்க அந்த பெட்டாலியனே உருவாக்கப்படுது என்எஸ்எஸ்ல. அந்த பெட்டாலியனுக்கு ஐ வாஸ் த ரைட் மார்க்கர், ஃபர்ஸ்ட் லேடி. நான் தான் கூட்டிகிட்டு போனோம் எல்லாரையும். மார்ச் பாஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணுவேன். சங்கர் தயாள் சர்மா சார்கிட்ட நான் வந்து மார்ச் பாஸ்ட்க்கு பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். நிறைய நல்லா ஓடுவேன், இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். கபடி ஆடுவேன், வாலிபால் ஆடுவேன், ஹேண்ட்பால். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அதில் எனக்கு ஆர்வம் இருந்ததே தவிர அதில் என் நெருப்பு இல்லை. எனக்கான சூடு அதில் இல்லை. எனக்கு திறமை இருந்தது, நான் ஜெயிச்சேன். அப்புறமா நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், நல்லா கோலம் போடுவேன், நல்லா நாடகத்தை எழுதுவேன், எல்லாம் பண்ணுவேன். கலையில் ஆர்வம் இருந்தது. மீதி பிரைஸ் எல்லாம் அந்த கலையில் 60 பிரைஸ் தான். ஆனால் இன்றைக்கு நான் உலகமெல்லாம் சுற்றுகின்ற பேச்சாளராக இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அமௌண்ட் முக்கியமே இல்லைங்க. உங்களுக்குள் ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை மட்டும் நீங்கள் அடையாளம் படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது உங்களை பற்றி கொள்ளும். நீங்க சுடர் விட்டு எரிவீங்க தெரியுமா? திருவண்ணாமலை தீபம் மாதிரி இருக்கும். சுடர் விட்டு எரியக்கூடிய அந்த தீபம் தொடர்ந்து எரியும்ல, அந்த தீபம் என் நெருப்பு. கலையோ விளையாட்டோ அல்ல, என் நெருப்பு தமிழ். நான் பிடிச்சிக்கிட்டேன். எனக்குள்ள அந்த நெருப்பு. ஒரு கவிதை வாசிச்சேன்னா அப்படி வரும், உள்ள ஒரு பரவசம் வரும். ஒரு கம்பன் பாட்டை வாசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆகும் மனசு. அது வந்து ஸ்போர்ட்ஸில் ப்ரைஸ் வாங்கும்போது வராது, அது வந்து கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது வராது. அந்த நெருப்பை நான் கண்டுபிடிச்சேன். நான் எதை ஆழமாக ரசிக்கிறேனோ அதை சொல்லும் மொழி வல்லமை பெற்றேன். அதுதான் என்னுடைய நெருப்பு. உங்களுக்கு என்று ஒரு நெருப்பு இருக்கிறது. அந்த ஸ்பார்க், அந்த இக்னிஷன், அதை கண்டுபிடிக்கிறீங்களா? பல நேரங்களில் நான் சொல்றேங்க, இந்த அடுப்பு, இந்த வீட்டில் அவர் சும்மா எடுத்துருந்துருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க. வீட்டில் அடுப்பு எரிப்பீங்க தெரியுமா? கேஸ் லைட். அந்த கேஸ் லைட்னு ஒன்று இருக்கும், லைட்டர், கேஸ் லைட்டர். அந்த கேஸ் லைட்டர்லேருந்து நெருப்பே வராதுங்க, ஸ்பார்க் மட்டும்தான் வரும். அதுலேருந்து வெறும் கேஸ் மட்டும்தான் வரும். இந்த ஸ்பார்க் இப்போ இந்த கேஸில் பட்ட உடனே அந்த அடுப்பு எரியும் பாருங்க, தட் இஸ் லைஃப். அந்த ஸ்பார்க் இருக்கா? அந்த ஒரு சொல் உங்ககிட்ட இருக்கா?
அந்த சொல் உங்ககிட்ட இருந்ததுன்னா, அந்த விஷயங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழப்படும். அது தெரியணுமே. தெரியாமலே நிறைய பேர் செத்து போறோம். என் பையன் என்கிட்ட வந்து கேட்டான், அம்மா உனக்கு பிடிச்சது நீ செய்யறல்லம்மா. ஆமா, எனக்கு தெரியலம்மா எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. கண்டுபிடி. அதான் உன் வாழ்க்கையில் பயணத்திற்கான சாவி. அதுதான் என்ன தெரியுமா? தவறான விஷயங்களில் என்டர்டெயின்மெண்ட்ல போய் விழுந்துடுறோம். அதான் நமக்கு ஸ்பார்க்குன்ட்டு கிடையாது. இந்த பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். குழந்தைகள் இந்த 2 வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. ஏய் ரொம்ப விளையாடாதரா என்கிட்ட, என்னடா ஓவரா நடிக்கிற. இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் இப்போ நிறைய சம்பாதிக்குது. சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுறா, சம்பாதிக்கிற மாதிரி நடிடா. உங்களுக்கான ஸ்பார்க்ல நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ல சொல்றேன். ஒரு ஸ்பார்க் எப்படி ஒருத்தன் கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறத சொல்றேன். நெகட்டிவ் ஸ்ட்ரோக்கா, அதை நீங்க பாசிட்டிவா புரிஞ்சுக்கணும். இந்த 4 மாசத்துக்கு முன்னால ஐரோப்பாவில் ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க சார். செய்தி, பத்திரிகை செய்தி. அவன் ஒரு வாக்குமூலம் தந்திருக்கான். இதே வார்த்தை தான். யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? புரிஞ்சுக்கோங்க. அவனை முன்னால் உட்கார வச்சு வாக்குமூலம் கேட்குறாங்க. ஏய் எவ்வளோ பெரிய கொள்ளை அடிச்சிருக்க தெரியுமா நீ? சார் நான்லாம் அடிக்கலை சார், எனக்கு தெரியும் நீ தான் அந்த லாக்கை திறந்துருக்க. சார் என்னை ஹையர் பண்ணாங்க சார், என்னை ஹையர் பண்ணாங்க சார். ஹையர் பண்ணாங்கன்னா சம்பளம் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோடா சம்பளம் வாங்கினேன்? கொஞ்சம் பவுண்ட் சொல்கிறான். ஏய் நீ திறந்த அந்த லாக்கரில் எவ்வளோ கோடி பணம் இருந்துச்சு தெரியுமாடா? இதை போய் திறந்துட்ட நீ, இந்த காசுக்கு திறந்துருக்க. போலீஸ்கார் கேட்குறாரு. அதுக்கு அவன் சொன்ன பதிலுங்க, முடிந்தால் வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். அவர் சொன்னார், நான் ஃபிசிக்ஸ் படித்தவன் சார், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வேலைக்கு வரணும்லாம் வரல, சும்மா விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன். ஒரு லாக் கொடுப்பாங்க சார் என்கிட்ட, 1 நிமிஷம்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சார். 60 வினாடி, நான் 25 வினாடியில் முடிக்கணும். அப்போ தான் அவங்கெல்லாம் வந்து அந்த மற்ற வேலைகளை பண்ணிட்டு போக முடியும். நான் அதை செட் பண்ணுவேன் சார். செட் பண்ணிவிட்டு 25 செகண்ட் தான் சார் இருக்கும். கடன்னு செட் பண்ணிவிட்டு அந்த கடைசி அந்த 25-26 செகண்டில் கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் சார். அப்போ மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் பெருமூச்சும் வரும் பாருங்க சார். அது அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற கோடி நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பணத்தை விட உயர்ந்தது சார். அந்த சந்தோஷத்துக்காக தான் சார் நான் போகிறேன்ட்டான். நெகட்டிவ் ஸ்ட்ரோக் தான். ஒரு தாய்க்கு வருங்க இந்த ஸ்ட்ரோக். சமைச்சு முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தைகள், என் கணவர், என் வீட்டில் இருக்கின்றவர்கள் சாப்பிட போகிறார்கள். சமைச்சு முடித்த உடனே அப்படி ஒரு பரவசம் வரும் ஒரு பெண்ணுக்கு, சமைக்கிற பெண்களுக்கு. ஆர்டர் போடுகின்ற பெண்களுக்கு இல்லை. வரும். ஒரு டீச்சருக்கு வரும். ஒரு விஷயத்தை ஒருத்தன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு உடனே அண்டர்ஸ்டுட் வரும். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான் பாரு. சிலது இருக்குதுங்க. அந்த மன்மத என்னது அந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் அந்த குஷ்பு மேடம் வந்து ஒரு அரிசி எடுத்து போடுவாங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் அவங்க தாஜ்மஹால் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அவர் வந்து எடுத்து வாயில் போட்டு பழைய அரிசி போல் இருக்கும் பாரு. சிலது நமக்கு அப்படி வாய்க்கும். அதில் அந்த படத்தில் அவர் சமையல்காரர். சில பேருக்கு அப்படி தாங்க அமையும். ஆம்பளைங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் ஏன் மேட்சிங்காக ப்ளவுஸ் போடுறோன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை தான் மேட்சிங்காக அமையல. ட்ரெஸ்ஸு நீங்கள் பாருங்கள், உங்கள் பேண்ட் ஒரு கலர், உங்கள் சட்டை ஒரு கலர். யாரையாவது ஏதாவது ரோஸு சட்டைக்கு ப்ளூ பேண்ட் போடுவாங்களா? அதெல்லாம் அப்படி தான். உங்களில் நீங்கள் மேட்சிங்காக பார்க்குறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் முறைச்சி பார்க்குறாரு, இவ்வளோலாம் எங்களை பற்றி சொல்கிற அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த ஆம்பளைங்கிட்ட பல காலமாக கேட்கணுன்னு ஒரு ஆசை. சரி வந்தானால நீங்கள் கேட்டு போயிடுவோமே. நீங்கள் ஒரு 20-25 வருஷம் வாழுறீங்களா மனைவி கிட்ட? ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம் இல்லைங்க. கல்யாணம் பண்ண அடுத்த நாள்லேருந்துங்க
சாகிற வரைக்கும் அந்த டைலாக சொல்லிக்கிட்டே இருப்பான். உன்னை திருத்தவே முடியாது. நீனா டீச்சரா, நானா கொஸ்டின் பேப்பரா, ஆன்சர் ஷீட்டா? குரானில் ஒரு வார்த்தை இருக்கு. இன்னைக்கு நோம்பின் முதல் நாள். குரானில் ஒரு வார்த்தை இருக்கு, அற்புதமான வார்த்தை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அவள் வளைவாகத்தான் இருப்பாள். அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். கை தட்டுறது முக்கியம் இல்லை சுபத்ரா. வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிந்து கொள்வது. நான் ரொம்ப நுட்பமாக இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான ஸ்பார்க் எதுன்னு கண்டுபிடிங்க. மற்றவர்கள் கண்டுபிடித்தால் அதை அலோவ் பண்ணுங்க, அதை அலோவ் பண்ணுங்க. வேகமான காட்சிகளை பார்த்தால் நிதானமாக வாசிக்கும் பழக்கம் வராது. டீச்சராக நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. 250 ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா லூஸாக தான் போவீங்க. ஒரு ரீல் கூட என்னன்னே புரிய மாட்டேங்குது சார். 250 பார்த்தியா, இன்னைக்கு ஏதாவது ஒன்று சொல்லு. நான் 13 வயதில் 12 வயதில் படித்ததெல்லாம் இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. ஏன்? காட்சிப்படுத்தினேன். நான் காட்சிகளை பார்க்கவில்லை, பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. இந்தா ஒரு பெட்டி இருக்கும், ஒரு டிவி பொட்டி, அதுக்கு கிரவுன் கருணா சூப்பர் சாலிடர் பிளாக் அண்ட் ஒயிட் தான். இந்த அப்பா ஒன்று போட்டு லாக் போட்டு அதை மடியில் வச்சுருக்கோம் சார் எங்கள் அம்மா. என்ன பெருசாக நான் பாத்திர போகிறேன். அதில் பேரழகி ஒருத்தங்க வருவாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவங்கள. வணக்கம், சோபனா ரவி மேடம். அவங்க தான் பேரழகியே. அதுக்கு மேலே உங்களுடைய சித்திரஹார், அப்புறமா ஒரு ஒளியும். சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு பாடாவதியான இந்தி படம், இல்லைன்னா வேறு மொழி திரைப்படம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் உக்காந்துட்டு இருப்போம் தமிழ் படத்துக்கு. கையில் மிட்டாய், தேங்காய் மிட்டாய், பால், அது இதுன்னு வச்சுக்கிட்டு, கையில் 4 எடுத்துக்கிட்டு, அடுத்த வீட்டில் 4 கொடுத்து, இந்த ஜன்னலுக்கு ஓரமாக ஒரு சீட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த டிவியை பார்த்தது. அது மாதிரி வெள்ளை துரத்தி விட்டுருங்க சிலதுங்க, ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு மூடிடுவாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமா? சில நாட்களில் சில ப்ரோக்ராமே இருக்காதுங்க. ப்ரோக்ராமே இல்லாத அன்றைக்கும் ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் சொல்கிறேன், என் வயசில் இருக்கிறவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. தாயின் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழுங்க. இந்த சாகுபடி செய்வது எப்படி அப்படின்ட்டு லெட்டர் ஒருத்தர் வாசிப்பார், அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்வார். அதை முறைச்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ், எவ்வளவு ஆப்ஷன்ஸ். ஏஐ, ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், தொழில்நுட்பங்களால் இந்த உலகம் நிறையும் பொழுது அதே எண்ணிக்கையில் முட்டாள்களால் இந்த உலகம் நிரம்பி வழியும். நான் சொல்லலை, ஐன்ஸ்டீன். பிசிக்ஸ் ரொம்ப ஹை லெவல் ஆன ஆள் ஐன்ஸ்டீன். அவன் சொல்றான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ்.